அற்புத காட்சி. வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் எழுந்தருளி பக்தர்களின் மத்தியில் அங்கு பஞ்சமூர்த்திகளில் இரண்டாவதாக அவர் வரக்கூடிய அந்த அழகை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். முக்தியை வழங்கி அவர் தற்கொலை செய்து கொள்ள அந்த கோபுர உச்சிக்கு சென்ற பொழுது அவரை தடுத்தாட்கொண்டு திருப்புகழ் பாட வைத்த ஒரு நிலை. கோபுர திளையானாராக முருகப்பெருமான் அங்கு எழுந்தருளி இருக்கிறார். அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் மகாதீபத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். பஞ்சமூர்த்திகளில் முதலில் விநாயக பெருமான், அடுத்து முருகப்பெருமான் வந்தார். அடுத்ததாக உண்ணாமுலை அம்மனுடன் அருணாச்சலேஸ்வரர் அதிகார நந்தியில் அங்கு எழுந்தருளக்கூடிய ஒரு அற்புத நிலையை நாம் பார்க்கிறோம். பஞ்சமூர்த்திகளில் மூன்றாவதாக வீற்றிருக்கக்கூடியவர் குருங்கி முனிவர். ஒருமுறை கைலாயத்துல பார்வதியுடன் ஈசன் அமர்ந்திருந்த பொழுது அவரை தரிசிக்க வருகிறார். வந்த அவருக்கு சிவபெருமான மட்டுமே தரிசிக்கணும் அப்படின்னு எண்ணம். அருகிலேயே அமர்ந்திருக்கின்ற பார்வதி தேவியை அவர் தரிசிக்கவில்லை. ஒரு வண்டினுடைய உருவம் எடுத்து சிவபெருமானை மட்டுமே வலம் வந்து வணங்கி விடுகிறார். இதை பார்த்த பார்வதி தேவிக்கு எப்படி இருக்கும்? அருகிலேயே நான் அமர்ந்திருக்கிறார், என்ன கண்டுக்காம போறாரே அப்படின்னு ரொம்ப கோபமுற்று அந்த முனிவருக்கு சாபம் கொடுத்து விடுகிறார். அவருடைய உடல்ல இருக்கக்கூடிய ரத்தம், சதை, சக்தி இவையெல்லாம் இற்று போய் எலும்பும் தோலுமாக அலைய வேண்டும் அப்படிங்கிற சாபத்தை கொடுத்துடுறாங்க அம்பாள். இப்ப சாபம் கொடுத்த உடனே முனிவருக்கு ரொம்ப வருத்தம். பக்தனினுடைய நிலையை கண்டு இன்னும் ஈசனுக்கு வருத்தம். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த முனிவருக்கு ஒரு கோளாக தன்னுடைய கருணையால் அவருக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு மாறி அந்த முனிவருக்கு உதவி செய்கிறார். இப்போ இதை பார்த்த பார்வதி தேவிக்கு எப்படி இருக்கும்? என்ன வணங்காம அவர் போனதாலதான் அவருக்கு நான் சாபம் கொடுத்தேன், அதை கூட நீங்க பொருட்படுத்தாம அவருக்கு துணை செய்தீர்களே அப்படின்னு அவருக்கும் ரொம்ப வருத்தம். இப்போ இந்த சூழல்ல தான் தன்னுடைய உடம்பில் பாதியையே அம்பாளுக்கு கொடுத்துட்டா முனிவர் வணங்காம போக முடியுமா? முடியாது இல்லையா? அங்கு பக்தர்களின் கூட்டம், பக்தர்கள் குழுமி இருக்க அண்ணாமலைக்கு அரோஹரா, உண்ணாமுலை அம்மனுக்கு அரோஹரா என்கின்ற அந்த முழக்கமானது அங்கு கேட்டுக்கொண்டிருக்கின்ற நிலையை நாம் பார்க்கிறோம்.